அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் 2024 ஆண்டு மே மாதம் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியில் இருந்து கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளின் மீது விழுது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா அல்லது அதிர்ஷ்டத்தை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணவரத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்தி தர வகையில் அமையப்படுகிறது. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் புதிய நபர்களிடத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை உண்டாக பெறும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகைகளில் பிறர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் நிதானமாகத்தான் நடக்கும். இந்த குரு பயிற்சியானது உறவினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம். எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரும் என்றாலும் சிறு சிக்கல்கள் உருவாகத்தான் செய்யும். அதே சமயம் பணவரவு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு திருப்தி தர வகையில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பக்தியில் நாட்டமும் அதிகரிக்கலாம். பணவரத்து அதிகரித்தும் சிலருக்கு காணப்படலாம். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். அதே சமயம் இந்த காலம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடும். பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. வாக்கு வெண்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரித்து காணப்படும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறவினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையப்படுகிறது. இந்த குரு பயிற்சியானது சாமர்த்தியமான உங்களின் பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவி செய்யும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் போட்டிகள் நீங்க பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றியும் பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படுங்க. அதே சமயம் இந்த காலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகர நடந்து முடியும். இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரப்பெறும். வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். இந்த காலம் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்பெற அதனால நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகப்படும். உடல் நலம் சீரடையும். மாணவர்களுடன் கொஞ்சம்
விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே சமயம் மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தமும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு காரியங்களுக்கு இருந்து வந்த பலதரப்பட்ட எதிர்ப்புகளை விளக்குங்க. பண வரத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்தி தர வகையில் அமைய பெற்றாலும் செலவுகள் மறுபுறம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே சமயம் மனக்குழப்பம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். மனதில் ஒரு தெளிவு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களை சாதித்தும் கொள்வீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மையாகவே இருக்கப்பெறுகிறது. கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. இந்த காலம் கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். எதிலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் வகையில் இருக்கும். உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டாக பெறும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக பெறும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம். காரிய வெற்றி உண்டாக பெறும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டும் விடுவாங்க. அதே சமயம் பாதியில நின்று வீடு கட்டக்கூடிய உங்களது பணியை மீண்டும் இந்த காலத்தில் தொடர ஆரம்பிச்சிடுவீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். அதனால கணவன் மனைவிக்குள்ள எழக்கூடிய சின்ன சின்ன விவாதத்தின் போது விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க. மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறைய பெறும். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறுகிறது. மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்க பெறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் தீரும். பண வரத்தும் அதிகரிக்கும். அரசாங்கம் மூலமாக லாபங்கள் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்களை கிடைக்கப்பெறுவீங்க. இந்த குரு பயிற்சியானது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலையை நீக்கி விறுவிறுப்படைய செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிடும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்களை சற்று அனுபவிக்க நேரிடலாம். அதே போல குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவி கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. அதே சமயம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாகவே இருப்பீங்க. மனம் மகிழும் சம்பவங்களும் நடைபெறலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்க பெறும். தடைவட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமாகவே நடந்து முடியும். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் போட்டிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்க பெறும். உத்தியோக
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும். உங்களுக்குரிய பரிகாரம்: வேல்மாறல் வகுப்பு பிரயாணம் செய்து முருகனை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும், எதிர்ப்புகளை விளக்கும்.